தொடர்ந்து மூன்றாவது முறையாக தோற்றுப்போன ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படியெல்லாம் புலம்புவார் அப்படின்றத இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அவர் மட்டும் புலம்புல, எல்லாரும் அதான் தோற்றுப்போனவங்க அத்தனை பேருமே. அதில் முக்கியமாக ராகுல் காந்தி. ஒரு நபர், ஒரு உறுப்பினர் இப்படி பேசக்கூடாது, எப்படி பேசக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு இருக்கு. பஞ்ச் ஆஃப் லைஸ், புழுகு மூட்டைகள், எதை பேசினாலும் அதில் ஒரு பொய், உண்மைக்கு புறம்பான தகவல்கள், இதைத்தான் ராகுல் காந்தி பேசினார். இந்து கோவிலில் அசிங்கமான பொம்மைகள் இருக்கின்றன, பேசுனது யார் தெரியுமில்ல? இந்து நான் திருடன்னு பேசுனது கருணாநிதி. கோவில்களில் அசிங்கமான பொம்மைகளுக்குன்னு பேசுனது திருமாவளவன். அதன் பிறகு இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்னு பேசுனது சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின். இப்படி இந்து மத நம்பிக்கைகளை, இந்துக்களை, இந்து உணர்வுகளை புண்படுத்துவதை தொழிலாக கொண்டிருக்கிறவர்களோடு கூட்டணி வைத்த ராகுல் காந்திக்கு யார் ஹிந்துன்னு சொல்வதற்கான தகுதி இருக்கிறதா என்பதுதான் இன்னைக்கு. மத ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு ஆபத்துன்னு சொன்னார் அம்பேத்கர். அதை புறந்தள்ளிவிட்டு மத ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்தும் செயலில் காங்கிரஸ் தான் இறங்கி இருக்கிறது, திமுகவோடு சேர்ந்து. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உண்மையிலேயே இந்து மதம் மீது அக்கறை இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் என்றைக்கோ கூட்டணியிலிருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமான்றதான் கேள்வி. நீங்கள் இந்த நாட்டை பிளப்பதற்காக மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்த நாட்டை பிளப்பதற்காக, இந்த நாட்டை இப்படி பிளந்தால் அதன் மூலமாக வாக்குகள் கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும், ஓட்டு கிடைத்தால் பதவி கிடைக்கும், பதவி கிடைத்தால் பணம் கிடைக்கும், பணம் கிடைத்தால் சுகம் கிடைக்கும்னு 6 மாதம்லாம் இல்லைங்க, மொத்தமே ஒரு 6 வாரம், 6 மாதம், 1.5 மாதம், 2 மாதம் ஆகுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஊடகங்களில் கூட 6 மாதம் தானே வந்து சும்மா ஊடகங்கள் 1னா 9 அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய இளம் தலைவர். அவர் எங்கே இருந்தாலும், இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா இருக்குது, அது இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய நேர்காணலில் அரசியல் களத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்மளுடைய நேர்காணல் மூலியமாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களை இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. சார், இன்னைக்கு மதியம் ஊடகங்களில் வந்த ஒரு தகவல் அண்ணாமலை அவர்கள் அடுத்த ஒரு 6 மாதம் அரசியல் களத்திலேருந்து ஓய்வு பெற்று அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அரசியல் பற்றின ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு படிப்பை படிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க சார். இல்லை, அது ஒரு இந்தியாவிலேயே ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும் இது போன்று அழைத்திருக்கிறார்கள். அதில் அவர் சொல்கிறார், அவ்வளோதான். அதில் பகிர்ந்து கொள்வதற்கு என்ன இருக்குது? அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை, அந்த தகவல் உண்மையானதா பொய்யானதா இல்லை, அவர் செல்வது என்பது ஒரு உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே. இப்போது அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் தமிழக அரசியல்லையும் சரி, பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியிலையும் சரி ரொம்ப ஒரு ஆக்டிவாக செயல்பட்டு இருந்த ஒரு நபர். இப்போ ஒரு 6 மாதம் பிரேக் அப்படிங்கிறது 6 மாதம்லாம் இல்லைங்க, மொத்தமே ஒரு 6 வாரம், அவ்வளோதான். 6 மாதம், 1.5 மாதம், 2 மாதம் ஆகுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஊடகங்களில் கூட 6 மாதம் தானே சும்மா ஊடகங்கள் 1னா 9 அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி தான் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய இளம் தலைவர். அவர் எங்கே இருந்தாலும், இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா இருக்குது, அது இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அதனால் ஒரு நொடி கூட இந்திய தமிழக அரசியலிருந்து விலகி இருக்க மாட்டார் அண்ணாமலை. இது ரொம்ப நாள் பிளானா இல்லை டக்குன்னு முடிவு எடுத்ததா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்திற்குள்ளாக எங்களுக்கெல்லாம் தெரியும். இது ஊடகங்கள் தான் இதை பெரிதாக பேசுகின்றார். இல்லை, நாங்கள் பெரிதாக பேசுகிறோம் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா, ஒரு ஆஃபீஸராக பார்த்துருக்கோம், ஒரு கட்சியினுடைய தலைவராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் நாம் வாழ்நாள் முழுக்க நாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அவருக்கு ஆர்வம் இருக்கிறது, இளம் வயதுடையவர். மேலும் மேலும் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை, விஞ்ஞானத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவர் வரட்டுமே. தவறு என்ன இருக்குது? அவருடைய அந்த அனுபவம் நமக்கு கை கொடுக்க போகிறது, அவ்வளோதான். இந்த இடைப்பட்ட காலங்களில் பாஜகவுக்கு இவங்க தான் இடைப்பட்ட தலைவர், தற்காலிக தலைவர், அந்த மாதிரி எதுவும் பிளான் இருக்கு? அந்த மாதிரி ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏனென்றால் எங்கள்கிட்ட அதிக அளவு நிர்வாகிகள் இருக்கிறார்கள், துணைத்தலைவர் இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் எப்பொழுதும் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க போகிறார். அதனால் அதில் ஒன்றும் இப்போ எல்லாமே கொரோனாவுக்கு பிறகு தொடர்பு என்பது மிக எளிதாகிவிட்டது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியல. சில
ஊடகங்கள் எதெல்லாமோ வந்து சொல்லுவாங்க. அது ஊடகங்களுடைய உரிமை, நாம் அதில் தலையிட முடியாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சூடாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நாடாளுமன்ற விவாதத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அதை பார்க்கும்போது? தொடர்ந்து 3வது முறையாக தோற்றுப்போன ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படியெல்லாம் புலம்புவார் அப்படின்றத இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அவர் மட்டும் புலம்புல, எல்லாம் அதான் தோற்றுப்போனவங்க அத்தனை பேருமே. அதில் முக்கியமாக ராகுல் காந்தி. அதே மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் நாம் பல பேரை பார்த்துருக்கிறோம், மிக சிறப்பாக உரையாற்றுபவர்களை. பேசினா இப்படி பேசணும், அவ்வளோ சிறப்பான உரையாக இருந்தது. காங்கிரஸ்லேயே கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள்லேயும் இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் திமுகவை சேர்ந்த திரு அண்ணாதுரை அவர்களை சொல்வார்கள், மிக சிறப்பாக பேசுவார். ஜெயலலிதா அவர்கள் பேசிய நாடாளுமன்ற உரைகளை நான் படித்திருக்கிறேன், நிறைய வச்சிருக்கிறேன் நான். அது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு நபர், ஒரு உறுப்பினர் இப்படி பேசக்கூடாது, எப்படி பேசக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு இருந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது இது நம்ம பார்க்கணும், கேட்கணும். ஆனால் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒருத்தர் எப்படி பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுகிறார். அதாவது பஞ்ச் ஆஃப் லைஸ், புழுகு மூட்டைகள், எதை பேசினாலும் அதில் ஒரு பொய், உண்மைக்கு புறம்பான தகவல்கள். இதைத்தான் ராகுல் காந்தி பேசினார். கேட்க வேண்டிய ஒன்று, பார்க்க வேண்டிய ஒன்று, புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதுதான் இன்றைய ராகுல் காந்தியினுடைய பேச்சு. இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் சபாநாயகர்லேருந்து மக்களவை உறுப்பினர்கள், பிரதமர் எல்லாத்தையுமே கேள்வி கேட்டிருக்காரு. அதுதானே ஒரு விவாத பொருளாக, ஒரு பேசு பொருளாக இல்லைன்னா எனக்கு புரியல. ஒரு உறுப்பினர் என்ன உறுப்பினர் பேசுவதற்கு உரிமை இருக்குது, பேசுகிறேன். இதுவும் கேள்வி கேட்டாருன்னா என்ன அர்த்தம்? இல்லை, கேள்விகள் அப்படிங்கிறத என்னோட அடுத்த ஒரு நான் தான் பஞ்ச் ஆஃப் லைஸ்ன்னு சொல்லிட்டேன். பொய் பேசுகிறாரு நிறைய, அவ்வளோ. அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ராகுல் பதில் இல்லை, அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணார். ஓகே, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசுனதில் முக்கியமான ஒரு பாயிண்டாக, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பாஜகவோ பிரதமர் மோடியோ வந்து ஒரு சொந்தக்காரர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து என்னங்க பண்ண முடியும்? இந்துன்னா திருட, இந்து கோவிலில் அசிங்கமான பொம்மைகள் இருக்கின்றன. பேசுனது யார் தெரியுமில்ல? தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. இந்துன்னா திருடன்னு பேசுனது கருணாநிதி, கோவில்களில் அசிங்கமான பொம்மைகளுக்குன்னு பேசுனது திருமாவளவன். அதன் பிறகு இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்னு பேசுனது சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின். இப்படி இந்து மத நம்பிக்கைகளை, இந்துக்களை, இந்து உணர்வுகளை புண்படுத்துவதே தொழிலாக கொண்டிருக்கிறவர்களோடு கூட்டணி வைத்த ராகுல் காந்திக்கு யார் ஹிந்துன்னு சொல்வதற்கான தகுதி இருக்கிறதா என்பது தான் இங்கே கேள்வி. இன்னைக்கு ராகுல் காந்தி பேசினதில் இன்னொரு விஷயமும் இது தொடர்ந்து இருக்கு. இந்துக்களை வன்முறையாளராக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 2 நபர்கள் வந்து அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும். இவங்கள இந்துக்கள் வந்து வன்முறையாளர்கள்னு நீங்கள் சித்தரிக்கிறத நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது அவரோட ஸ்பீச்சில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய நபர்கள் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, ஆனால் இவங்க 2 பேர் பாருங்கள் இந்துக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு. ஒட்டுமொத்த இந்துக்களையே வன்முறையாளர்களாக பேசியது ராகுல் காந்தி. அதைத்தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார், மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்துன்னா இழிச்சவாயன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸில். இந்துன்னா இழிச்சவாயன், இந்துன்னா திருடன்னு பேசுனது திமுக. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இன்றைக்கும் பாராளுமன்றம் இதற்கு முன்னால் என்ன சொன்னாங்க? இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னாங்க. மத ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு ஆபத்துன்னு சொன்னார் அம்பேத்கர். அதை புறந்தள்ளி விட்டு மத ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்தும் செயலில் காங்கிரஸ் தான் இறங்கி இருக்கிறது, திமுகவோடு சேர்ந்து. 91 என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிறந்திருப்பீங்களான்றது எனக்கு சந்தேகம் தான். ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நடந்தது. ராஜீவ்காந்தி பேசினார் என்னன்னு, ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு ஆபத்து. எவ்வளோ நேரம் பேசினார் தெரியுமா? எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. எல்லாரும் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறேன். பேசுகிறது யார்? ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி யார்? ராகுல் காந்தியோட அப்பா. காங்கிரஸ் இடஒதுக்கீட்டை பாராளுமன்றத்தில் எதிர்த்தது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க காங்கிரஸை? 50 விழுக்காடு கூட காணாது, இன்னும் வேணும் இடஒதுக்கீடு. நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் அப்பா என்ன சொன்னார்? இடஒதுக்கீடு இந்த நாட்டை பிளக்கும்னாரு. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இடஒதுக்கீடு. அப்போ இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஓ, அப்போ இருந்த ஜாதி வேற, இப்போ இருக்கிற ஜாதி வேற. ஜாதிங்கிறது வேற அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பாருங்க, 91 இருந்த ஒரு அதெல்லாம் இல்லை. நாடுன்றது ஒன்று தான். சும்மா இந்த கதையெல்லாம் இந்த நம்ம சென்னை தமிழில் இந்த உருட்டெல்லாம் இங்கே உருட்டக்கூடாது. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தள்ளுறதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ரிசர்வேஷன், கேஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? கேஸ்ட் சென்சஸ் இருக்கணும். மண்டல ஆணையத்தை கொண்டு வந்தது யார்? பிஜேபி கொண்டு வந்தது, ஜனதா கட்சி ஆட்சியில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல ஆணையத்தை பரிந்துரைகளை செயல்படுத்துவோம் சொன்னது பிஜேபி ஒரே கட்சி. 10 வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலை. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? ஏதோ இவங்க தான் எல்லாம் ஓபிசிக்கு செய்கிறோன்னா. அதுதான் சொன்னேன், பொய்களை தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லை. இத்தனை வருடங்களில், இத்தனை ஆண்டுகளில் இந்தியாவினுடைய கல்வித்துறையில், மருத்துவத்துறையில் சாமானியனும் ரோட்டில் வண்டியில் காய்கறி விற்கிறவங்கலேருந்து, செருப்பு தைக்கிறவங்கலேருந்து, அன்றாடம் சமையல் வேலை செய்கிறவங்கலேருந்து, அத்தனை குடும்பங்கள்லேருந்து இன்றைக்கி மருத்துவர்களாகி கொண்டிருக்கிறார். அதை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லிட்டோம். NEET is not a professional exam, it's a commercial exam. சொல்கிறேன், அதுக்கு நான் வரேன். இத்தனை நாள் வரல நீட்டுக்கு முன்னால் பணக்காரன் மட்டும்தான் சீட்டு வாங்க முடியும், டாக்டர் பையன் தான் டாக்டர் ஆக முடியும், அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியா முழுக்க டாக்டர் ஆகுறாங்க. காரணம் நீட்டு தான். தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஆக முடிய மாட்டேங்குது. யார் சொன்னது? தமிழ்நாட்டில் தான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்குது. நீட்டுக்கு முன்னால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும், அரியலூர் உட்பட, நான் அரியலூர்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, அரியலூர் உட்பட, நீலகிரி உட்பட, ராமநாதபுரம் உட்பட ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் மாணவர்கள் போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இரட்டைப்படை எண்ணிக்கையில் போய்கிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி நீட்டில் தேர்வு எழுதி மருத்துவ கல்வி பயிலாத மாணவர்கள் எந்த மாவட்டத்திலுமே இல்லை, அவ்வளோ போய்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு? நீட் இஸ் எ ப்ரொஃபஷனல் எக்ஸாம். நீட் இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் எக்ஸாம், இட்ஸ் எ கமர்ஷியல் எக்ஸாம். காமர்ஸ் இஸ் எ ப்ரொஃபஷனல் எக்ஸாம். ராகுலுக்கு தெரியுமா? அது அவருக்கு தெரியாது என்னென்னு. ராகுல் டசன்ட் நோ காமர்ஸ் இஸ் எ ப்ரொஃபஷனல் எக்ஸாம். அதனால் படிப்புனா என்னன்னு அவருக்கு தெரிலன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பதில் அவருக்கு அவ்வளோதான். எதுவுமே தெரியாத யாரோ சொல்கிறத விஷயத்தெலாம் வந்து பேசுனா இப்படி தான் நடக்கும். அக்னி வீர் திட்டத்தில் போரில் மரணம் அடைவுக்கு ஒன்றுமே கொடுக்குறதில்ல. 1 கோடி ரூபாய் சட்டத்தில் இருக்குது. ஆனால் பயிற்சி ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிறத தான் அழுத்தமாக சொல்கிறாரு. இட்ஸ் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ராகுல் காந்தி சொன்னால் சரியாக போடுமா? சரியாக போகுது. அவர் சொல்கிற ஒரு விஷயத்த அதான் இல்லைன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன ஜட்ஜா? இல்லையே. முறைகேடுகள் நடந்தால் வழக்கு தொடருங்க. இருக்கா வழக்கு? இல்லை, தொடரலை. அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் திமிரா பேசலை, வழக்கு அப்படி சொல்ல. முறைகேடு நடந்தால் தாராளமாக நீங்கள் வழக்கு தொடருங்க. இந்தியா ஜனநாயக நாடு, தொடருங்க. தொடர்ந்துருக்கீங்களா? அப்படி தொடர்ந்து ஏதாவது தவறுன்னு சொல்லியிருக்குதா நீதிமன்றம்? சொல்லுங்கள். சும்மா உட்காந்துட்டு எதையோ பேசணும்னு சினிமா டைலாக்லாம் பேசக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உண்மையிலேயே இந்து மதம் மீது அக்கறை இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் என்றைக்கோ கூட்டணியிலிருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமான்றதான் கேள்வி. இப்போ அன்னைக்கு உங்களுக்கு வேணும், இன்னைக்கு முடிஞ்சால் இன்றைக்காவது இல்லை அட்லீஸ்ட் சொல்லியாவது கொடுக்கலாமில்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? இந்து மதம்னா இதாங்க. இப்போ நான் அவர் இன்றைக்கி பேசினார்ல, சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஒரு வகையில் இந்துக்களுடைய அது வன்முறையாளர்கள்னு சொன்னார். அப்புறமா மாற்றிக்கிட்டாரா? நான் அப்படி சொல்ல இப்படி சொல்லணும். அப்புறமா என்ன சொன்னார்? இந்துன்னா என்ன தெரியுமா பேசினார்ல. அது யாருக்கு சொல்லணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லணும். தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். அவங்க பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பயம்படுத்தி வச்சுருக்காங்களோ? எதுக்கு? இல்லை, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து எனக்கு வந்து மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பயந்துக்கிட்டு எனக்கு வணக்கம் கூட வைக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பயன்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரை பார்த்தா எல்லா எம்பிகளும் வணக்கம் சொல்ல சட்டம் தானே இருக்காங்க? சட்டம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மரியாதைக்கு. அப்போ இவர் எல்லா எம்பி பார்த்து வணக்கம் சொல்லாதாமா? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ அவர்கிட்ட கேளுங்க. என்ன கேட்டிங்கன்னா அவர் எதையாவது அவரு பாஜக நபர்களை பார்த்து முதல்ல இந்த பழக்கத்தை விடுங்க. ஒருத்தர் தேவையில்லாத பயனில்லாத விஷயங்களை பேசுனா அதை வந்து விவாதிக்காதீங்க. நீட்டை பற்றி நீங்கள் பேசுனதா சொன்னீங்க, பேசணும். அவர் பார்த்து வணக்கம் சொல்லன்றதுலாமல் நான் விவாதிக்க முடியும்? வணக்கம் சொல்லணும், வணக்கம் சொல்ல, அவ்வளோதான். இது என்ன கேது?
அதுக்காக அவன்லாம் பயப்படுறாங்க. என்ன சார் நீங்கள் என்ன இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா? ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கட்டும். அதனால என்ன இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு அப்படின்னா யார் பார்த்தா காலில் வந்து கும்பிடணும்? காலில் விழுந்து கும்பிடணும் இல்லை சார், மரியாதை. நான் கேட்குறது, நீங்கள் பிரதமரை பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் சொல்லிருக்கீங்களா? எழுந்து நின்றுட்டே இருக்கீங்களா? இல்லை. அப்புறமா என்ன போயிடுச்சு? அதுதான் நான் சொன்னேன். நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தனால 2 கொம்பு உங்களுக்கு முளைக்கல. அதுதான் எல்லோருக்குமே, பிரதமர் உட்பட, குடியரசுத் தலைவர் உட்பட, முதலமைச்சர்கள் உட்பட யாருக்குமே மரியாதைன்றது கேட்டு வாங்கக்கூடாது, தானாக வரணும் மரியாதை. அந்த தானாக வரக்கூடிய மரியாதை கூட பயத்தினால அடங்கி உட்காந்துருக்காங்க. எதுக்கு அதுதான் தானாக மரியாதை வராத அளவுக்கு ஏன் நடந்துக்கிறீங்கன்றது தான் நான் கேட்குறேன். நான் ராகுல் காந்தி வந்து தானா மரியாதை வரக்கூடிய அளவுக்கு நடந்துக்கலன்னு சொல்ல வர்றீங்க. நான் இப்போ இது இப்படி நீங்கள் உடனே அதுக்கு தலைப்பு இப்படி போடாதீங்க. என்னுடைய ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து போடக்கூடாது. இவ்வளோ தூரம் நடந்த எனக்கும் உங்களுக்கு நடந்த கேள்வி பதில் அது போட்டு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். இன்னொரு விஷயம், இப்போ பேசும்போது திமுக பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்க. மோடி அவர்கள் தன்னை ஒரு கடவுள் அளவுக்கு தன்னை உணர்ந்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பிரச்சார நேரத்தில் பேசினார். நாங்கள் அவங்கள கடவுளாக பார்க்குறதுக்கு ரெடி, ஆனால் அதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவினுடைய எம்பி ஆர் ராசா அவர்கள் கேட்டிருக்காங்க. முதல்ல ஆர் ராசாவுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அப்புறமா எப்படி கடவுளை எதிர்ப்பார்? அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் நான் கேட்குறேன். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி கடவுளை எதிர்ப்பார்? அவர் மட்டும் இல்லை, ராகுல் காந்தியும் கேட்டிருக்காரு. அப்போ ராகுல் காந்திக்கு இப்போ மோடி அவர்கள் பேசியது புரியலன்னு அர்த்தம். சாதாரணமாக அவருக்கு ஒன்றும் புரியாது வேறு விஷயம் ராகுல் காந்திக்கு. அதே மாதிரி அவர் பேசுகிறது யாருக்கும் புரியாது. இல்லை, புரியாமல் தான் இவ்வளோ பெரிய விவாதம் உருவாயிருக்கா? இது விவாதமே இல்லையே, பொய். நான் தான் சொன்னேன், பஞ்ச் ஆஃப் லைஸ். நடந்தது எல்லாமே பெரும்பாலும் பொய் தான் பேசுது. அக்னிவீர் ஆகட்டும், நீட் ஆகட்டும், இந்து மதம் குறித்து பேசியதாகட்டும், அத்தனையும் பொய் தானே. உண்மையாக இருந்தால் அப்படியே திரும்பி பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? தயாநிதி மாறன் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, இந்து மதம்னா இதான் சொல்லணுமா வேணாமா? ராஜா திரும்பி பார்த்து அங்கெல்லாம் பேசியிருக்கணும். நீங்கள் எதிரில் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்து மதம்னா என்னன்னு ராஜாவுக்கு முதல்ல சொல்லுங்க. அப்போ பொய் தானே, நாடகம் தானே. நடந்தவை அனைத்தும் நாடகம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவன் யாரோ ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க நைட்டெல்லாம். பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தாப்புல ராகுல் காந்தி. அவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி இப்படி பேசுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தில் கூட நாடகம் நடக்குதா? அதுதான் அவங்க செய்கிறாங்க. இது தொடர்பாக இன்னொரு விஷயம் நிறைய சொன்னீங்க, நீட்டு, அக்னி வீரர், இந்த மாதிரி விஷயங்கள். அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோல் எதற்கு? அப்போ நீங்கள் மன்னராட்சி முறையை கையில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி போன முறை அவங்க கேட்டிருந்தாங்க. மறுபடியும் ரத்தம் பணிந்து கிடக்கக்கூடிய ஒரு நாட்டில் மறுபடியும் செங்கோலை எதற்கு கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. செங்கோல் அப்படின்னு சொல்கிறது மன்னராட்சிக்கு தான் அப்படின்றது யார் சொன்னாங்க? அவர் சொல்லி, நான் படித்த வரையில் செங்கோல் என்பது நீதி தவறாத ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதைத்தான் செங்கோல் குறிக்கிறது. நான் படித்த வரையில் தமிழ் கலாச்சாரம், தமிழருடைய கலாச்சாரம். கருணாநிதி கூட செங்கோல் பற்றிலாம் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் ஸ்டாலின் அவங்க படிக்கணும், திமுக படிக்க சொல்லணும். பல வசனங்கள், கதை வசனங்களே எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கணும், படிக்கணும். அதான் சொல்கிறேன், எதுவுமே படிக்காத வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆன்மீகத்தில் எழுதுறதோட நீங்கள் படிக்க வேணாம். உங்கள் ஆளுங்க எழுதுனதையாவது படிங்களேன் ஐயா. ஒரு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு மக்களவை உறுப்பினர் செங்கோலை பற்றி தரம் தாழ்ந்து பேசுகிறார். உடனடியாக தமிழனுக்கு ரோசை வரணுமா வேணாமா? வரலையே. ஆனால் பிஜேபி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இப்படி நீங்கள் கேவலப்படுத்துவதான்னு பொங்கி எழுந்தாங்க. திமுக சேர்ந்தவங்களாம் சொங்கி போயிருந்தாங்களே. காசு, பதவி, ஆட்சி, சுகம், இவ்வளோதான். அடுத்த ஒரு விஷயம், மணிப்பூர். ராகுல் காந்தி அவர்களும் சரி, மஹிவா மொய்த்ராவும் சரி, ஏன் அங்கே போகலை? இது வரைக்குமே 2 பேருமே அந்த இடத்துக்கு போகாமல். 2 பேர்னா யார்? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும். அதான் சொல்கிறேன், இந்தியாவை பற்றி நினைத்து கொண்டிருக்க வேண்டும், இந்தியாவில் இருக்க வேண்டும், இந்தியாவில் நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷா ஒரு வாரம் அங்கே போய் தங்கிட்டு வந்தார். இது கூட தெரியாத அவங்க பேசினா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் சொன்ன அடுத்த போய் வந்துருச்சா? அமித்ஷா ஒரு வாரம்
மணிப்பூரில் போய் தங்கியிருந்தார். இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பிரதம மந்திரியினுடைய உத்தரவின் பேரில், வழிகாட்டுதலின் பேரில் அங்கே போய் ஒரு வாரம் தங்கிட்டு வந்தார். எவ்வளோ போய் பேசுகிறாங்க? இதுவும் பொய்யா? போய் தான். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இல்லை தமிழ் ஒரு நிமிஷம் இதுவும் பொய்யா அப்படின்ற அந்த கேள்வி, அது உங்களுடைய அந்த உடல் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அது நான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன கன்ஃபர்ம் பண்ணுங்க. இல்லை அமித்ஷா போகவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அடுத்த ஒரு கேள்வியின் தொடர்ச்சியாக அதெல்லாம் தொடர்ச்சியாக வேணாம். நான் கேட்குறது இதுவும் பொய்யா அப்படின்னு கேட்டதான் என்ன அர்த்தம்? அப்போது அமித்ஷா போகலைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்க நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொன்னீங்க அவர் போகிறாரு, ஓகே. அடுத்த ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதனுடைய தொடர்ச்சியாகவே நான் கேட்குறேன், இந்த நாட்டில் இந்த அளவுக்கு ரத்தக்கரை அவங்க பதிஞ்சிருக்கு, ஏன் அவங்க வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மாநிலமாக மணிப்பூரை நினைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி அதனுடைய தொடர்ச்சியாக வருது. மணிப்பூரில் நடந்தது மத கலவரம்னு சொன்னாங்க. அது இல்லைன்னு இப்போது அந்த மதத்தை சார்ந்தவர்களே ஒப்புக்கொள்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுது? மணிப்பூரில் இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டதற்கு காரணம் காங்கிரஸும் ராகுலும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த நாட்டை பிளப்பதற்காக மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்த நாட்டை பிளப்பதற்காக, இந்த நாட்டை இப்படி பிளந்தால் அதன் மூலமாக வாக்குகள் கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும், ஓட்டு கிடைத்தால் பதவி கிடைக்கும், பதவி கிடைத்தால் பணம் கிடைக்கும், பணம் கிடைத்தால் சுகம் கிடைக்கும்னு திட்டமிட்ட ரீதியில் நீங்கள் செயல்பட்டாங்க காங்கிரஸ். இப்போ மணிப்பூர் இந்தி கூட்டணி. ஆனால் மக்கள் அதை தோற்கடித்து விட்டார்கள். அந்த கோபத்தில், வெறுப்பில், பொறாமையில் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்க. மணிப்பூரில் நடந்ததுக்கு உண்டான காரணம் அதாவது வந்து ராகுல் காந்தி காங்கிரஸினுடைய பிளானா தூண்டி விட்டது நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரசாங்கம் சொல்கிறது, எதிர்க்கட்சி தலைவர்கள், அவர் ராகுல் காந்தி ஒரு முக்கிய பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நபர், அவர் வரக்கூடாது. எல்லா கட்சிக்கும் சொன்னாங்க வரக்கூடாது, வந்தால் டிஸ்டர்ப் ஆகும் சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி தான் போவேன்னு போனார். அப்போ அதுக்கு பேர் தூண்டி விடுறது தான் அர்த்தம். மக்களை சந்திக்க போகிறதுக்காக கூட மக்களை சந்திக்க வேணாம், இப்போ அங்கே நீங்கள் அங்கே போக வேணாம்னு சொன்னால் அர்த்தம் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். கேட்டு தான் ஆகணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். கேட்டு தான். அவர் போய் பார்த்ததுனால யார் அங்கே போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை சொன்னார். இது மத ரீதியாக நடக்குதுன்னு சொன்னார். தவறு. மகுவா மொய்த்ராவுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டு இருக்குது சொல்லுங்கள்? என்ன லோக்கல் ஸ்டாண்டு இருக்குது? தன்னுடைய தான் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய பாஸ்வேர்டை வேறு யாருக்கா கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஒரு தொழிலதிபர்கிட்டருந்து வெகுமதியை பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆமாம் நான் பெற்றுக்கொண்டேன்னு ஒப்புத்துக்கிட்டாங்களா இல்லையா? அதுக்கு மேலே அந்த அம்மா பேசுகிறது என்னங்க இருக்குது? ஒன்றும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து மகுவா மொய்த்ரா பேசுகிறது, மகுவா மொய்த்ரா என்ன இப்போது மகுவா மொய்த்ரா பேசுனா ஆர் ஆசாவும் தான் பேசியிருக்காரு. சரி பேசிட்டோம். அவர் மேலே கூட தான் 2G குற்றச்சாட்டு இன்னும் இருந்துதான் இருக்குது. அப்புறமா பேசுனா பேசிட்டு போட்டு விடுங்க. என்ன அப்போ இதெல்லாம் ஒரு அதாவது எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து அவங்க கேட்கும்போது அதற்குண்டான ஒரு சரியான பதிலையோ அந்த ஒரு விவாதத்தை, ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை எடுத்துகிட்டு போனால் அது இவ்வளோ பிரச்சனைக்கு உண்டான ஒரு வேலையே. எதிர்க்கட்சி நம்ம தட்டி கழிக்கிறதுனால தானே இந்த ஒரு விஷயங்களே வருது. நீங்கள் உங்களுடைய கேள்வியே தவறு. எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, ஆரோக்கியமான கேள்விகளை கேட்டால் அறிவியல் பூர்வமான அற்புதமான பதில்கள் வரும், அவசியமான பதில்கள் வரும். நீங்கள் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற, பயனற்ற, வீணடிக்கிற கேள்விகளை கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பயனற்ற கேள்விகள் தானா? நான் தான் பஞ்ச் ஆஃப் லைஸ்ன்னு சொல்கிறேனே சார். நீங்கள் வெள்ளை காக்கா பார்த்தீங்களான்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி சார் அர்த்தம்? இப்போ என்கிட்ட வரீங்க, கேள்வி கேட்குறீங்க, அப்புறம் சார் இங்கிலாந்து நாட்டில் எப்படி சார் இருக்குது எல்லாம் அப்படின்னா கேட்பீங்க. இல்லாத ஒன்றை இருப்பதாக, இருக்கிற ஒன்றை இல்லாததாக சொன்னால் எப்படி உங்களுக்கு பதில் சொல்கிறது? அக்னிவீர் திட்டத்தில் இந்த மாதிரி ஸ்கீமே இல்லைன்ட்டாங்க, இருக்குது, உடனடியாக ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீட்டு இவங்க சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் தான் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து கிராமப்புற மாணவர்கள் வந்து வரதில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எல்லாக்கிட்டேருந்து டேட்டா வாங்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுத்து கோர்ட் வந்து காரி துப்பி இனிமேல் ஆண்டவனே வந்தாலும் நீட்டை வந்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னது யாருக்கு ஞாபகம் இருக்குது? அவங்களுக்கு யார்? பிரச்சார நேரத்தில் அண்ணாமலை சொல்லி கேள்விப்பட்டேன். நளினி சிதம்பரம் யாருன்னு தெரியுமா? சிதம்பரத்தினுடைய மனைவி. அவங்க தான் சொன்னாங்க. நான் ஒன்றும் இதில் அரசியல்லாம் பேசலை.
உங்களுக்கு சந்தேகம் தான் பிஜேபிக்காரங்களா அவங்கள போய் கேளுங்க. சொன்னாங்க எல்லாம் பொய்ன்னு. அவங்க சொல்ல கோர்ட்டு சொல்லிச்சுன்னு சொன்னாங்க. அப்புறமா என்ன பேசுகிறீங்க? இன்னும் நீங்கள் இதே ரீலில் ஓட்டுங்க. எவ்வளோ நாள் தான் இந்த அந்து போன ரீலில் ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க? வேணாம். அதனால தான் சொன்னேன், ஆக்கப்பூர்வமாக பேசுங்க, அறிவுபூர்வமாக பேசுங்க, ஆரோக்கியமாக பேசுங்க. நான் அதெல்லாம் பேச மாட்டேன். நான் ஃப்ராடு பண்ணுவேன், பொய் சொல்லுவேன், என் பாஸ்வேர்டை யாருக்கோ கொடுத்து நீ கேள்வி கேளுன்னு சொல்லுவேன், கேள்விகளை கேட்பதற்கு காசு கொடுத்து கேள்விகளை வாங்குவேன், மைக் ஆஃப் பண்ணுவேன். மைக் யார் ஆஃப் பண்ணாங்க? மைக் ஆஃப் பண்ணாதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அப்போ ராகுல் காந்தி சொல்கிறது உங்களுக்கு வேத வாக்கினா? நான் இல்லை, அவர் சொல்கிறத கேட்குறேன் சார். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லிட்டாரு, என்கிட்ட அது ஒன்றுமே இல்லைப்பா நான் செய்யலைன்ட்டார். அப்புறம் அடுத்தது தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.